எங்க வீட்ல மாசத்துல 2 தடவ தான் இறைச்சியே எடுப்பாங்க. பெரும்பாலும் இறைச்சி இல்லாத டைம்ல எனக்கு அம்மா இந்த மாதிரி பலாப்பழ கொட்டைய வச்சு சூப்பராட்டு லஞ்சே பண்ணி தருவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாருக்கும். நான்வெஜ்ஜுக்கு டஃப் குடுக்கும். அந்த அளவு இந்த பலாப்பழ கொட்டைய வச்சு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு பலாப்பழ கொட்டைய குக்கர்ல 4, 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லன்னா இதே மாரி ஒரு கடாயில தண்ணி ஊத்தி வேக வைங்க. தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் அதுல 10 பல் பூண்ட போட்டுக்கோங்க. கேஸ் ப்ராப்ளம் வராம இருக்க. இதுக்கான ஒரு மசாலா பேஸ்ட்டா ரெடி பண்ணுவோம். அதுல தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகு, சின்ன உள்ளி போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இதுல தண்ணி வத்தியாச்சு. இதுக்கு கூட போட்டுக்கிட்டு 2 பெரட்டு பெரட்டிக்கிட்டு, அப்படியே சூடு சாதத்தோட வச்சு சாப்பிட்டா நான்வெஜ்ஜுக்கு டஃப் தரும். அந்த அளவு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த சக்க கொட்டைய வச்சு வேற என்னெல்லாம் ரெசிபி பண்ணுவாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.